கனடாவுல சினிமா சம்மந்தப்பட்ட படிப்புகள படித்து முடித்து, இந்தியா எடுத்ததுமே ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனத்துடன் கைகோர்த்தாரு நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்கள். லைக்கா நிறுவனத்துடன் ஒரு படத்துல ஒப்பந்தமானதுமே, ஜேசன் சஞ்சய் மீது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா கையெழுத்து ஒப்பந்தமானதோடு சரி, அதற்கான எந்த ஒரு முயற்சிகளுமே எடுக்கல. இது நாள் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாகிடுச்சு. இன்னமுமே அவருடைய படத்த பற்றிய எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகல. ஏன் ஒரு பூஜைய கூட போடல அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா, லைக்கா நிறுவனத்திற்கு ஏகப்பட்ட பொருளாதார நெருக்கடியாம். வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகி லைக்காவை காப்பாற்றுமா அப்படின்ற நிலையில தான் தற்போது அந்த நிறுவனமுமே இருந்துட்டு இருக்கு. அதுவுமே ஜேசன் சஞ்சய் ஆரம்பத்துல இருந்தே அவருடைய படத்துல ஏகப்பட்ட நடிகர்கள் வந்து போயிட்டாங்க. முதல்ல துருவ் விக்ரம், அதுக்கப்புறம் கவின், பிறகு ஹாரிஷ் கல்யாண், அதர்வா அப்படின்னு பல நடிகர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில தெலுங்கு நடிகர் சந்தீப் கிஷன் இந்த படத்துல கமிட் ஆகியிருக்காரு. ஆனா அதுவுமே இன்னும் பேச்சுவார்த்தையில தான் இருக்கு அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துடைய பூஜைய அண்மையில சிம்பிளாக முடிச்சிட்டாங்களாம். படத்துடைய படப்பிடிப்புமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தற்போது தகவலுமே கிடைச்சிருக்கு. சோ ரொம்ப நாட்களாக இழுத்துட்டு இருந்த இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சேப்பா அப்படின்னு தளபதி ரசிகர்களுமே பெருமூச்சும் விடுறாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, ஜேசன் சஞ்சய அடிக்கடி படப்பிடிப்பு தளத்துல போய் தளபதி விஜய் அவர்கள் மீட் பண்ணி வருவதாக ஒரு செய்தி சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டுமே வருது. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.